அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகளில் டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேவைப்படுற மாதிரி பொது தமிழ் பற்றிய பல்வேறு விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அப்படி யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரை இருக்கக்கூடிய இலக்கணம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தாச்சு. அதன் தொடர்ச்சியாக யூனிட் 7ல் இருக்கக்கூடிய திருக்குறளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் முதல் ஒரு 7 அதிகாரங்கள் பார்த்தாச்சு. இன்றைக்கி 8வது அதிகாரமாக கொடுத்துருக்கக்கூடிய வினை செயல் வகை, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிகாரம். அதுபடி ஒவ்வொரு பதிவுக்கும் 2 அல்லது 3 அதிகாரங்களாக நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி மட்டும் சூப்பராக பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 20 அதிகாரங்களும் படிக்கணுமா? கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ 200 திருக்குறளை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் இருக்கா? பொது தமிழ் மட்டுமல்லாது பொது அறிவுலையுமே தமிழ் சமூகம், வரலாறு மற்றும் பண்பாடுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா? அந்த சப்ஜெக்டே நம்ம கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ திருக்குறள் இல்லாமல் நம்மளால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் வினை செயல் வகை. சரிங்களா? ஒரு வினையை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அது. அப்போ இது பொருட்பாலில் இருக்குது. இயலை பொறுத்த வரைக்கும் அமைச்சலில் இந்த வினை செயல் வகை அப்படின்றது இடம்பெறுகிறது. ஸோ இன்றைய பதிவினுடைய முதல் திருக்குறளாக நம்ம பார்க்கக்கூடியது சூழ்ச்சி, முடிவு, துணிவு, எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. பொதுவாகவே திருக்குறளை நம்ம வாசித்தோன்னே அந்த அர்த்தத்தை பார்க்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு சீரில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்றதை தெரிஞ்சு தான் நம்ம டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பாருங்கள், இந்த திருக்குறளில் சூழ்ச்சி அப்படின்றாங்க. அப்போ சூழ்ச்சி அப்படின்றது சூழ்ச்சி தான். அப்போ பிளானிங், ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுக்கிறது. முடிவு, இப்போ சூழ்ச்சினா ப்ராப்பராக பிளான் பண்ணுறது. முடிவுனா அந்த செயலினுடைய முடிவு. துணிவு, எய்தல் அப்படின்றாங்க. அப்போ துணிவு, எய்தல். துணிவுனா தைரியம், ஒரு செயலை முடிப்பதற்கான அந்த தைரியம் துணிவு. செயலை அடைவது, எய்தல்னா அடைதல். அத்துணிவு, அந்த செயலை முடிக்கணும் அப்படின்ற அந்த துணிவு. தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்றாங்க. அப்போது அது என்ன சார்? தாழ்ச்சியுள் தங்குதல். அப்போ போல்டாக ஒரு விஷயம் முடிவு பண்ணியாச்சா, பிளான் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்கான், அதன் முடிவு என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது. அதை நம்ம துணிவோட தைரியம் அந்த செயலை நம்ம செய்ய வேண்டும். அப்படி எல்லாமே இருந்தும் தாழ்ச்சி அப்படின்னா இங்கே தாழ்மையை சொல்ல, காலம் தாழ்த்துறத சொல்கிறார், டிலே பண்ணுறது. அப்போ தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஏட்டா எல்லாமே உனக்கு தெரியுது, எக்ஸாம்ஸ் வரப்போகுது, படிக்கணும், படித்தா பாஸ் பண்ணிடுவ, பாஸ் பண்ணால் வேலைக்கு போயிடுவ, இது எல்லாமே உனக்கு தெரியுது. ஆனால் இது எல்லாத்தையுமே நீ தாழ்ச்சி, காலம் தாழ்த்தி, டைமிங் மிஸ் பண்ணுற, காலம் தாழ்த்தி இருந்த அப்படின்னா அது தீமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே அடுத்த திருக்குறளை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா அடுத்து கொடுத்துருக்காங்க தூங்குக. தூங்க சொல்கிறார். தூங்குக தூங்கி செயற்பால. தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஈஸியாகவே புரியுது பாருங்கள். தூங்குக தூங்கி செயற்பால அப்படின்றாங்க. அப்போ தூங்குக அப்படின்னா இங்கே காலம் தாழ்த்துறத சொல்கிறார், பொறுமையாக செய்ய வேண்டியது. அப்போ தூங்குக தூங்கி செயற்பால. எந்தெந்த விஷயங்கள்லாம் நாம் பொறுமையாக செய்ய வேண்டுமோ அந்தந்த செயல்களை பொறுமையாக தான் செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிடக்கூடாதான். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், தூங்கற்க. பாருங்கள், எதிர் சொற்கள். தூங்குக, தூங்கற்க, தூங்காத. அப்போ காலம் தாழ்த்தாத, வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தூங்காது செய்யும் வினை. சரிங்களா? அப்போ எந்தெந்த விஷயங்களை பொறுமையாக செய்ய வேண்டுமோ, காலம் தாழ்த்தி செய்ய வேண்டுமோ அதை வெயிட் பண்ணி பொறுமையாக செய்யி. எந்தெந்த விஷயங்களை உடனே செய்யணுமோ அதை உடனே செஞ்சிரு அப்படின்னு சொல்ல வராரு. அடுத்த திருக்குறள். ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். எளிமையாக புரியுதுங்க. அப்போ இங்கேயும் பாருங்கள், எதிர் சொற்கள் கொடுத்துருக்கிறார். ஒள்ளும் வாய், ஒல்லாக்கால் அப்படின்னு. அப்போ ஒள்ளும்னா இயலும், பாசிட்டிவாக சொல்கிறாரு. ஒல்லாக்கால் அப்படின்னா நெகட்டிவாக சொல்கிறார். அப்போ எதிர் சொற்கள் ரெண்டுமே தெரியுதுங்களா? எஸ், ஒள்ளும் வாய், அப்போ செய்ய முடிந்த வாயெல்லாம் வினை நன்றே. அப்போது ஒள்ளும்னா முடியும், முடிகிற இடத்துலனா வினைனா செயல், நன்றேனா நன்மை. எவ்வளோ உன்னால் செய்ய முடியுமோ, செய்ய முடிஞ்ச எங்கெங்கெல்லாம் உனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நல்லது செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதல் 3 சீரில் அதான் சொல்கிறார். ஒல்லாக்கால், அப்போ செய்ய முடியலையா. செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படின்றாங்க. அது என்னங்க செல்லும்? அப்போ உன்னால் முடியலையா, எப்போ முடிகிறதோ முடிகிறப்ப அதை செய்கின்றார், அவ்வளவுதான். அப்போ எப்படி சொல்கிறாரு பாருங்கள். உன்னால் செய்ய முடிஞ்சால் நல்லது செஞ்சிரு, செய்ய முடியலையா
எப்போ செய்ய முடியுமோ அப்போ நல்லது செஞ்சிருன்னு சொல்கிறார். அப்போ செய்ய முடியலனாலும் முடிகிறப்ப நல்லது செய்கின்ற ஒரே விஷயத்தை தான் திரும்ப சொல்கிறார். புரியுதுங்களா? இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்கள். ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே. செய்ய முடிஞ்ச இடங்கள்லாம், அப்போ வாயின்றது வாய் கிடையாது, வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ செய்ய முடிஞ்ச இடத்தெல்லாம் நல்லதை செஞ்சிரு. செய்ய முடியவில்லை என்றால் அப்போ ஒல்லாக்கால், அப்போ ஒரு வேலை செய்ய முடியவில்லை என்றால் செல்லும் வாய் நோக்கி செயல். அப்போது எப்போ செய்ய முடியுமோ அதை எதிர்பார்த்து அப்போ நீ நல்லது செஞ்சிருன்றார். அடுத்த திருக்குறள். வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும். அப்போது ரெண்டு விஷயத்த சொல்கிறார். வினை பகை என இரண்டின்றார். அப்போ ரெண்டு விஷயங்களை சொல்கிறாரு. ஒன்று வினையா, இன்னொன்று பகையா. வினைனா செயல், பகைனா நமக்கு தெரியும் எதிரி, பகையோடு இருக்கக்கூடியது. ஏன்னா இரண்டின் எச்சம். அப்போ எச்சம்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, இந்த வினை செயலினுடைய மிச்சம், இல்லை நாம் விட்டு வைத்த பகையினுடைய மிச்சம். ஸோ புரியுதா? இதனுடைய மிச்சம் எப்படி இருக்கான்? நினையுங்கால், யோசிச்சு பார்க்குறப்ப தீயச்சம் போல தெரும்ன்றார். வினை பகை இதெல்லாம் நீ மிச்சம் வச்சுருந்த அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்தா அதெல்லாமே தீயச்சம் போல தெரும் அப்படின்றாங்க. அப்போது தீ எச்சம்னா மிச்சம், தீமை செஞ்சு மிச்சம் வச்சுருப்போம் இல்லைங்களா? அப்போ கெட்ட பேர் இருக்குல்ல நமக்கு, அதுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? எதை நினைக்க சொல்கிறாரு? உன் வினை பகை இந்த ரெண்டையுமே நீ மிச்சம் வச்சுட்ட அப்படின்னா ஒரு தீமையை நீ மிச்சம் வச்சுருக்கிறதுக்கு சமம். சரிங்களா? ஸோ இங்கே போல அப்படின்ற வார்த்தை வெளிப்படையாக வந்ததுனால இது உவமை அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தான். இங்கே ஐந்தும் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா அப்போ 5 விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். பாருங்கள் என்ன சொல்கிறாரு? பொருள். அப்போ ஒரு செயலை செய்யணும், அதுக்கேற்ற பொருள் முக்கியம். எக்ஸாம்ஸுக்கு படிக்க போகிறோம், நம்ம கொஞ்சமாவது காசு இருக்கணும். இருந்தால் தான் மெட்டீரியலோ புக்கோ இல்லை ஸ்கூல் புக்கோ நோட்ஸ் எழுதுறதுக்கு நோட்டோ பேப்பரோ பேனோ வாங்குறதுக்கும் காசு வேணும்ல. அப்போ பொருள் வேணும். அடுத்து கருவி, படிப்பதற்கான கருவி வேணும், மெட்டீரியல் வேணும். காலம், சரியான நேரம் இருக்கணும் படிக்கிறதுக்கு. வினை, வினைனா செயல், படிப்பதற்கான அந்த செயல் இருக்கணும், படிக்கணும். இடன், படிப்பதற்கான இடம். அப்போ பாருங்கள், ஒரு செயலை நாம் செய்கிறோம் அப்படின்னா பொருள் இருக்கணும், அதுக்கேற்ற கருவி இருக்கணும், அதற்கு சரியான காலம் இருக்க வேண்டும், அந்த செயல் இருக்க வேண்டும், அதை செய்வதற்கான இடம். இந்த 5 விஷயங்கள் இருந்ததுன்னா இருள் தீர எண்ணி செயல். இருள்னா இருட்டு, தீரனா தீருது. இருட்டு எப்போ தீரும்? வெளிச்சம் வந்துச்சுன்னா தீரும். அப்போது இது 5மே உன்கிட்ட இருக்கா அப்படின்றது டவுட்டே இல்லாமல் ஷுவராக எனக்கு 5மே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த செயலை செய்யும். அதான் இருள் தீர எண்ணி செயல், வெளிச்சம் பிரகாசமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ அந்த 5 விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஒரு செயலை நம்ம தைரியமாக செய்யலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள் நோக்கி பயணிக்கிறோம். முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்றாங்க. அப்போ ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி எதை பார்க்கணுமா? முடிவும், அந்த செயல் முடிஞ்சால் நமக்கு என்ன ஆகும்? இடையூறும், ஓகே, அந்த செயலை நம்ம செய்கிறப்ப என்னென்ன தடங்கல்கள் வரலாம், என்னென்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் வரலாம். முற்றி ஆங்கு எய்தும், முற்றி ஆங்குனா முற்றினா முழுசு, முழுவதுமாக எல்லாத்தையும் யோசித்து படுபயனும் பார்த்து செயல். அது படுபயன் அப்படின்னா பயங்கரமான பயன். இந்த செயலை முடிச்சிட்டேன்னா எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்க போகுது, எவ்வளோ வருவாய் கிடைக்க போகுது, எவ்வளோ செல்வம் கிடைக்க போகுது, இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு செயலை செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. யாருக்குன்னா நம்மளை மாதிரி அஸ்பிரன்ஸ்க்கு. ஏன்னா பொதுவாகவே நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டெப்ரெஷன் ஆயிடுவோம். இவ்வளோ படிக்கிறோம், படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரியே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அப்போ நமக்கு தான் சொல்கிறார், நல்லா பாருங்கள், முடிவும், இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்குது, முடிய போகுது, நேரம் முடிய போகுது, அதுக்குள்ளே படிக்கணும். இடையூறும், படிக்கிறப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரத்தான் செய்யும். முற்றியாங்கு எய்தும் படுபயன், அதாவது படுபயன்ற வார்த்தையை இதுக்கு இங்கே வச்சுருங்க. அப்போ 1 2 இப்படி வாசிங்க. இப்போ முடிவும், அந்த செயலோட முடிவு என்ன, இடையூறு என்ன, படுபயன் முற்றியாங்கு எய்தும். அப்போ முழுசாக முடிச்சதுனால வரக்கூடிய படுபயன், நமக்கு என்ன லாபம், என்ன கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்தா அந்த செயலை நம்ம செஞ்சுருவோம். இப்போ குரூப் 4 படிக்கிறோம், இல்லை குரூப் 2 படிக்கிறோம், எக்ஸாம்ஸ் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், படிக்கிறப்ப திடீர்னு உடல்நிலை சரியெல்லாம் போகும், வீட்டில் பிரச்சனை வரும், இல்லை நமக்கே டெப்ரெஷன் ஆகும், இதெல்லாம் இடையூறு.
ஆனால் ஒன்ஸ் படித்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக செட்டில் ஆகிடலாம். முனிசிபல் கமிஷனர் போஸ்ட், சப் ரிஜிஸ்டர்லாம் குரூப் 2 இருக்குது, டிசிடிஓ இருக்குது, குரூப் 4 கிளியர் பண்ணால் ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ போன்ற பொறுப்புகள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டா நாம் அந்த செயலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? எஸ். ஸோ அப்படியே அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் அப்படின்றாங்க. ஸோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. செய்வினை செய்வான் செயன்முறை அப்படின்றாங்க. அப்போ செய்வினை அந்த செயலை செய்யக்கூடியவன், செய்வான் செயன்முறை அந்த செயலை நல்லா செய்ய தெரிஞ்சவன் எப்படி அந்த செயலை செய்யணுன்றது, அந்த என்ன முறையில் செய்யணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு, அவ்வினை அந்த செயல் உள்ளறிவான் உள்ளம் கொளல் அப்படின்றாங்க. அப்போ உள் அறிவான்னா அந்த செயலை நல்லா தெரிஞ்சவனுடைய உள்ளம், அவன் எப்படி அந்த செயலை செய்ய நினைக்கிறானோ அதை கொளல் அப்படின்றாங்க. சரியா சொல்கிறாரா பாருங்கள். இப்போ நமக்கு புரிகிற மாதிரி மாற்றுவோம். செய்வினை படிக்கிறது தாங்க அந்த செய்வினை, படிக்கிறோம். செய்வான் செயன்முறை, அப்போ படிக்கிறவங்களாம் எப்படி படிக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு, அவ்வினை அப்போ படிக்கிறத உள்ளறிவான், உள் அறிவான்னா எப்படி படித்தா மறக்காது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருப்பான் இல்லையா. அப்போ ஆசிரியரை சொல்கிறார். ஏன்னா ஆசிரியர் தான் கரெக்டாக சொல்லுவார், தம்பி இது இப்படி ஷார்ட் ஒடிச்சு படிப்பா அப்படிப்பா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தான் சொல்லுவார். அப்போது அவ்வினை உள்ளறிவான் தெரிஞ்சவனுடைய உள்ளம் கொளல். அப்போ ஆசிரியர் இதை எப்படி படிக்கணும்னு சொல்கிறாரோ அதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? நம்ம வெர்ஷனுக்கு என்ன அர்த்தன்றது புரிஞ்சிருச்சா? இப்போ ஓவரால் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். ஒரு செயலை நம்ம செய்கிறோம் என்றால் அந்த செயலை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை நல்லா செய்கிறவன் இருப்பாங்க இல்லைங்களா, உள்ளறிவான், முழுசாக தெரிந்தவன், அவனுடைய தாட் என்ன, அவனுடைய ஐடியா என்னன்றதையும் பார்த்து அதை கேட்டு அதன்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்த திருக்குறளை நோக்கி அப்படியே பயணிக்கிறோம். வினையான் வினையாக்கி கொடல் நனைக்கவுள் யானையால் யானையாத்த அற்று அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ். அப்போ வினையான் வினையாக்கி கொடல், அப்போ வினைனா செயல். ஒரு செயலை செய்யும் பொழுதே அந்த செயலோடு தொடர்புடைய மற்றொரு செயலையும் செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறார் பாருங்க. நனைக்கவுள், நனைனா நனைந்த ஈரமாக இருக்கக்கூடிய, கவுள்னா காதுன்னு அர்த்தம். அப்போ நனைந்த காதுகளை உடைய யானையால் யானையாத்து அற்று. அப்போது ரெண்டு விஷயத்த சொல்கிறார் இல்லைங்களா. நனைந்த காதுகளுடைய யானையை வச்சு இன்னொரு யானையை எப்படி துரத்துறாங்களோ, அப்போ நனைந்த காதுகளை உடைய யானை, நனைக்கவுள் யானைன்னா கும்கி யானையை சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் காலத்திலே கும்கி இருந்திருக்கு போல. எஸ். ஸோ இப்போது நனைந்த காதுகளை உடைய யானையை வைத்து எப்படி இன்னொரு யானையை துரத்துகிறோமோ அதே போல் ஒரு செயலை செய்யும் பொழுதே அதோடு தொடர்புடைய மற்றொரு செயலையும் நாம் செய்ய வேண்டும். அப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பயே மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டும் தொடர்புடையது தானே. ப்ரிலிம்ஸில் படிக்க போகிறோம், ஆப்ஜெக்டிவில் போட போகிறோம், அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து டெஸ்கிரிப்டிவ் எழுதுனா அது மெயின்ஸு. சரிங்களா? எஸ். ஸோ அப்படி அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். பாருங்கள், நட்டார்னா நட்பு உடையவர்னு அர்த்தம். நல்ல செயலின், அப்போ நட்பு உடையவருக்கு நல்லது செயலை விட, செயலின் அப்போ அதை விட, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லது செய்கிறத விட விரைந்தே அப்படின்றாங்க. விரைந்தனா வேமா, விரைந்தே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். ஒட்டார் அப்படின்னா நெகட்டிவாக சொல்கிறாரு, ஒட்டி அப்படின்னா பாசிட்டிவாக சொல்கிறாரு. ஒட்டார் அப்படின்னா யாருங்க? ஒட்டாதவங்க. நம்ம கூட ஒட்டாதவங்க யாராக இருப்பா? எதிரியாக இருப்பாங்க. அப்போ ஒட்டாரவை கூட ஒட்டி கொள்ளல்ன்றார். பிடிக்காதவனையும் பிடிக்க வச்சிரு. அப்போ ஒட்டார்னா நம்ம எதிரி, எதிரியை கூட நாம் நண்பராக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், நட்டாருக்கு நல்ல செயலின், அப்போ நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விட விரைந்தே வேமா போய் உனக்கு கெடுதல் நினைக்கிறாங்க இல்லையா உன்னுடைய எதிரிகள், எதிரிகளை நண்பனா மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சார் இந்த திருக்குறளுக்கும் நம்ம படிக்கக்கூடிய அதிகாரம் வினை செயல் வகைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இந்த எதிரின்னு இருக்கான் இல்லைங்களா, அவன் தான் நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு தடை போடுவான், ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவான். அப்போது நண்பனுக்கு நீ நல்லது செய்வதை காட்டிலும் சீக்கிரமே போய் உன் எதிரியை நண்பனை மாற்றிக்க. ஏன் எதிரியை நண்பனை மாற்றுறேன்னா அவனை என்னுடைய செயலை சரியாக செய்ய விட மாட்டான், அதுக்கு தடை போட்டுக்கிட்டே வந்துடுவான், கெடுதல் நினச்சிக்கிட்டே இருப்பான்.
ஸோ புரியுதுங்களா ஏன் இந்த திருக்குறளை இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாருன்னு? கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து அப்படின்றாங்க. அப்போது உரை சிறியார், உரைனா உறைவிடம், வீடு, உறைவிடம். சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி, அப்போது சிறிய வீடுகளை, சிறிய இருப்பிடத்தை கொண்ட நபர்கள் உள்நடுங்கள் அஞ்சி, உள்ள நடுகிறாங்களாம் பயந்து. குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து அப்படின்றாங்க. அப்போது என்ன சார், அப்போ பெரியார் பணிந்து, பெரியவர்களை பணிந்து தான் முதல் இடத்துக்கு போகிறோம். சரிங்களா? பெரியவர்களை பணிந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உரை சிறியார் குறை பெறின் கொள்வர் அப்படின்றாங்க. அப்போ உரை சிறியார் பயந்து போய் குறை பெறின் கொள்வர், என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ பெரியாரை பணிந்து, ஐயா பெரியார்னா பெரியவர்கள், முதிர்ந்தவர்கள், ஐயோ என் செயலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறத கேட்டு அதை திருத்திக்குவாங்களாம். யார்? சிறிய உறைவிடத்தை வைத்து பயந்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த செயலை என்னால் முடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியலையேன்னு பயப்படுறான் இல்லைங்களா, அவன் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு அதை செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதோட இந்த வினை செயல் வகை அப்படின்ற திருக்குறள் அதிகாரம் நமக்கு முடிவுக்கு வருகிறது. இப்படி அடுத்த அதிகாரத்தை எடுத்தோம் அப்படின்னா அவை அஞ்சாமை கொடுத்துருக்குறாங்க. இந்த அவை அஞ்சாமை அப்படின்றது பொருட்பாலில் அமைச்சியில் தான் அதுவும் இடம்பெறுகிறது. சரிங்களா? எஸ், அப்படி அவை அஞ்சாமெல்லாம் முதல்ல கொடுத்துருக்கிறது பாருங்கள். வகை அறிந்து வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். சரிங்களா? வகை அறிந்து வல்லவை வாய் சோரார் அப்படின்றாங்க. அப்போ வகை அறிந்து, வகை அப்போ என்னென்ன வகை, என்னென்ன நன்மையா தீமையான்றதை தெரிந்து வல்லவை வாய் சேரார் அப்படின்றாங்க. அப்போ வல்லவை அப்படின்னா வல்ல செயல்கள், வலிமை வாய்ந்த செயல்கள். சரிங்களா? எஸ், அப்போ வல்லவை வாய் சோரார் அப்படின்றாங்க. சரிங்களா? வாய் சோரார், அப்போது வாய்னா வார்த்தைகள், வார்த்தைகளை பிழை சொல்ல மாட்டார்கள். யார்? வகை அறிந்து. அப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகளினுடைய வகை, நன்மை தீமைகளை அறிந்து வலிமை மிக்கவர்கள் வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லேருந்து பிழையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்து பாருங்கள், சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். அப்போ ஒவ்வொரு சொல்லினுடைய தன்மையை அறிந்த நல்ல மனம் படைத்தவர்கள் சொல்லக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே இது தப்பான வார்த்தை, இதில் தப்பு இருக்குன்னே சொல்ல மாட்டாங்களா, அதை திருத்துவாங்க அப்படின்றத சொல்கிறார். இந்த திருக்குறளை நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே இதுதான் பயன்படுத்தியிருப்பார். அப்போ சொல்லின் தொகை அப்படின்றார். சொல்லின் தொகை, அப்போ சொல்ல தொகைக்கு நிகராக சொல்கிறார். அப்போ தொகுத்து சொற்களினுடைய தொகுப்பை குறிப்பிடுகிறார். புரியுதுங்களா? ஆமாம். அப்போ நல்ல சொற்களை உடையவர்கள் மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு இப்போ இது பிள்ளையாக இருக்குது அது பிள்ளையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லாமல் திருத்திக்குவாங்களாம், திருத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த திருக்குறள் நோக்கி பயணிக்கிறோம். கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். ஈஸியாக புரியுது. கற்றாருள் கற்றார் எனப்படுபவர், கற்றார்னா படித்தவங்க, படித்தவங்களுக்கெல்லாம் படித்தவங்க அப்படின்றவங்க யாரா? கற்றார் முன், இப்போ படித்தவங்க முன்னாடி. அப்போ கற்றாருள் கற்றார் எனப்படுபவர், படித்தவங்களுக்கெல்லாம் படித்தவங்க அப்படின்றவங்க படித்தவர்களுக்கு முன்பாக, அதாவது இந்த டானுக்கெலாம் டான் வாங்கல அந்த மாதிரி, கற்றாருள் கற்றார், நல்லா படித்தவன் அப்படின்றவன் யாரா? படித்தவங்களுக்கு முன்னாடி கற்ற, தாம் கற்றதை செல சொல்லுவார், தெளிவாக சொல்லக்கூடியவர். அது ஏன் கற்றார் முன் சொல்கிறாரு? இப்போ யோசிச்சு பாருங்கள். இஃப் ஐ ஆம் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட், உண்மை அதுதான். ஓகே, இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் படிச்சிட்டோம், இல்லை ஏதோ ஒரு டிகிரி படித்தாச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு தியரி பற்றி கேட்குறாங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா அப்படின்னு. அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் என்னோட ஜூனியரை யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு அந்த ஃபீல்டே தெரியாது அப்படின்னா நான் தைரியமாக அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஏன்னா நீ பாட்டுக்கு சொல்லு, உன் வாய் நீ சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சரியோ தப்போ தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் அதே இது என்னை விட அதிகமாக படித்த ஒருத்தர் இருக்கார், நம்ம ஸ்டாஃபே இருக்காங்க, நம்ம ஸ்டாஃப் கேட்குறாங்க அந்த தியரி இன்னொருத்தர் என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. ஸ்டாஃப் கிட்டக்க சொல்ல நம்ம பயப்படுவோம். ஏன்? நம்மளோட அவருக்கு நிறையா தெரியும், எங்கே நம்ம சொன்னால் அதில் தப்பு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம் இல்லையா? ஸோ அதைத்தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போ கற்றாருள் கற்றார், நல்லா படித்தவன் யார் அப்படின்னா படித்த விஷயத்த அவனை விட அதிகம் படித்தவங்க முன்னாடி தெளிவாக எவனால் சொல்ல முடியுமோ அவன் தான் நல்லா படித்தவங்களுக்கெல்லாம் படித்தவன் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்தது பகை அகத்து சாவார் எளியர், அரியர் அவை அகத்து அஞ்சாதவர் அப்படின்றார். ரொம்ப எளிமையாக இருக்குது. அப்போ பகை அகத்து சாவார் எளியர் முடிச்சிட்டார். எளியர்னா எளிமை ஆய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஈஸிப்பா, பெரிய ஆளா, ரொம்ப ஈஸி. யாரா சாபவர்கள், எங்கே சாபவர்கள்? பகை அகத்து, அகம்னா உள்ளுக்குள்ள, சரிங்களா? எஸ். அப்போது பகை அகத்து சாவார் எளியர்ன்றாங்க. பகைக்கு சண்டை போடுற இடத்துக்கு போய் வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி போர்க்காலத்துக்கு போய் சண்டை போட்டு சாவதற்கு எவன் ரெடியாக இருக்கணும் அவன் எளியர். தைரியமாக போய் சண்டை போட்டு சாகிறான் இல்லைங்களா, அவன் எளியரான். என்னையா சொல்கிறீங்க? ஆமாங்க, உயிரை விட துணிஞ்சிருக்கான், ஆனால் அவன் எளியர். சண்டை போடுறதுனா யார் தான்? படை வீரர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அப்படி சொல்ல வர்றார் அவர். அடுத்து அரியர், ரொம்ப ரேரான ஆள். யாராம்? அவை அகத்து அஞ்சாதவர். அவை, அப்போ கற்றவர்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த அவையில் பயப்படாமல் பேசுகிறவங்க ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறார். கரெக்டு தான் இல்லையா? அப்போ அந்த மேடை பேச்சாளர்கள், அவையில் நன்றாக பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, ஆனால் படை வீரர்கள் அதிகமாக இருக்காங்கல்ல, அதை தான் அப்படி சொல்கிறாரு போல் இல்லையா? எஸ். இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்கள், இதன் உன்னிப்பாக கவனிங்க. பகை அகத்து சாவார் எளியர்ன்றாரு. அப்போது பகை, போர்க்காலத்துக்கு போய் சாவதற்கு தைரியமாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிறைய பேர் கிடப்பாங்கப்பா, அதுவும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எது பெரிய விஷயமா? அவையில் தைரியமாக ஒருத்தன் பேசுகிறான் இல்லைங்களா, தெளிவாக ஒருத்தன் பேசுகிறான் இல்லைங்களா, அதுதான் அரியதுன்னு சொல்கிறாரு. இதை கேள்வியாக கேட்கின்ற பொழுது, போர்க்களத்தில் இறக்க துணிந்தவர்களை விட வலிமை வாய்ந்தவர்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அவையில் அஞ்சாமல் பேசுபவரை குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஸோ கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். அப்படி அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல் அப்படின்றாங்க. பாருங்க, முடிச்சிட்டார். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த திருக்குறளில் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அப்படி தானே முடித்தார். இப்போ படித்தவங்களாம் படித்தவங்க யாருன்னா, படித்தவங்க முன்னாடி படித்த விஷயத்தை தெளிவாக சொல்ல தெரிந்தவன் அப்படி தானே சொன்னாருங்க. இங்கே எப்படி சொல்கிறார் பாருங்க, கற்றார் முன் கற்ற செல சொல்லி, படித்தவங்களுக்கு முன்னாடி படித்த விஷயத்தை தெளிவாக சொல்லி முடிக்கலை, தெளிவாக சொல்லி அடுத்து என்ன சொல்கிறாரு, தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல். அப்போ நம்மளை விட அதிகமாக படித்தவங்க சொல்லக்கூடியதையும் ஏற்றுக்கொள்பவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணுமா? எப்போ தெளிவாக படித்த விஷயத்தை தெளிவாக சொல்ல தெரிஞ்சால் மட்டும் போதாது, உன்னை விட அதிகமாக படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடியதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக நிறைய பேருக்கு அதான் பிரச்சனையாகவே இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், இல்லை இல்லை நான் சொன்னது தான் சரி அப்படின்னு பிடிவாதமாக இருப்போம். அதான் ஒரு பழமொழியாகவே சொல்லுவாங்கல்ல, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ், அதே மாதிரி தான். அப்போது என்ன சொல்கிறாருங்க, நம்மை விட படித்தவர்கள் சொல்வதையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அப்படி அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். ஆற்றின் அளவறிந்து கற்கர் அவை அஞ்சா மாற்றங் கொடுத்தல் பொருட்டு. சரி, ஆற்றின் அளவு அறிந்து கற்க அப்படின்றாங்க. அப்போ கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியும் அளவறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாரு, அளவறிந்து கற்க அப்படின்றாங்க. சரிங்களா? அளவறிந்து கற்க, எல்லாத்தையும் கற்றுக்காத, அளவு எது எது தேவைன்றதை அளவை அறிந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு, அவை அஞ்சாது, அவையை பார்த்து பயப்படாமல் மாற்றம், அப்போ மாற்றத்தை கொடுப்பதற் பொருட்டு, என்ன மாற்றம் வருகிறதோ அந்த மாற்றம் கொடுப்பதன் பொருட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதைத்தான் சொல்கிறாங்க, அளவறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவாக இருக்க வேண்டுமோ அந்த அளவை அறிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கல்வி அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எவ்வளோ நாளும் கற்றுக்கலான்னு சொல்கிறோம். ஆனால் அப்போலாம் அவர் சொல்லவே இல்லை, அளவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொண்ட அளவும் எப்படி இருக்க வேண்டுமா, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? எஸ். ஸோ அடுத்தது, வாளோடு என் வன் கண்ணார் அல்லாருக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. உன்னிப்பாக கவனிக்கணும். இங்கே வள்ளுவர் எப்போதுமே ஷார்ட்டாக சொல்வார் இல்லைங்களா, அதே தான் இங்கே சொல்கிறார்.
வாளோடு எண் அப்படின்னா வாளோடு கூட்டல் எண் அப்படின்னு அர்த்தம். அப்போ எண் அப்படின்னா எண் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எண் அப்படின்னா என்ன அப்படின்றதான் அர்த்தம். இந்த வள்ளுவர் எப்பவுமே சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டாக சொல்லியிருப்பார். நீங்கள் பாருங்கள், இல் அப்படின்னு சொல்லியிருப்பார். இல் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். தலையாயது அப்படின்றத சிம்பிளாக எப்படி சொல்லுவார்? தலை அப்படின்றார். தலையாயது. உள அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார். உள அப்படின்னா உள்ளது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி தான் எண் அப்படின்னா என்னன்னு அர்த்தம். அப்போ பாருங்களேன், வாளோடு எண் வன்கண்ணர் அல்லாருக்கு. முதல் 3 சீரை பிரிக்கிறோம். அப்போ வாளோடு என்ன வன்கண்ணர் வலிமை வாய்ந்தவர் அல்லார். அல்லார்னா இல்லாதவன். அப்போ வலிமை இல்லாதவனுக்கு வாள் எதுக்குடா அப்படின்னு கேட்குறாரு. ஏடா வாளோடு என்ன வலிமை இல்லாதவனுக்கு? எனக்கு வாள் இருந்துச்சு, அதை வச்சு சண்டை போட முடியும்னா நான் வாள் வச்சுக்கலாம். நானே பயப்படுறேன், வலிமை இல்லாதவன், எனக்கு வாள் எதுக்கு, தேவையில்லையே அதை சொல்கிறார். சொல்லிட்டு நூலோடு எண், புரியுதுங்களா? நூலோடு எண் அப்படின்னா நூலோடு கூட்டல் எண். மேபி பிரித்தெழுதுகளை கேட்கலாம் இல்லையா? சிலபஸ் மாற்றி யூனிட்டில் டாப்பிக்கே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான் பார்த்துக்கணும். நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு அப்படின்றாங்க. எப்படி பயத்தோடு இருக்கிறவனுக்கும் வாளுக்கும் என்னடா தொடர்பு அப்படின்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி அவையை பார்த்து பயப்படுறவனுக்கு, தெளிவாக பேசுகிறத பார்த்து பயப்படுறவனுக்கு புக்கோட என்னடா தொடர்பு அப்படின்னு சொல்கிறாரு. கிளியராக இருக்கிறோமா? பயப்படுறவனுக்கு எதுக்கு வாள், அதே மாதிரி ஒரு அவையில் போய் பேச தெரியாதவனுக்கு எதுக்கு புக்கு, எதுக்கு படிப்பு அப்படின்னு கேட்குறாரு. சரி, அப்போ இங்கே 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறாரு. ஆனால் போல, போன்று, அற்று, இற்று, அன்ன, இன்ன, ஒப்ப, உரள இந்த மாதிரி உவம உருபுகள் எதையுமே வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் கம்பேர் பண்ணுறாரு. அப்போ இதை என்ன அன்றைக்கி எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? எடுத்துக்காட்டுவோமே இன்னைக்கு இது எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? எடுத்துக்காட்டுவோமே இன்னைக்கு இது எக்ஸாம்பிள். அப்படியே அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். பகை அகத்து பேடிகை ஒழ்வாள் அவை அகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் அப்படின்றாங்க. பகை அகத்து பேடிகை ஒழ்வாள் அப்படின்றாங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. பகை என்ன, பகை அகத்துனா போர்க்களம். இந்த போர்க்களத்தில் பேடிகை அப்படின்னா பயப்படுறது. போரை பார்த்து பயப்படுறவனுக்கு ஒழ்வாள் எதுக்குங்க வாள்? போரை பார்த்து பயப்படுற உனக்கு எதுக்குடா வாள், எனக்கு எதுக்கு கத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவை அகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். அதே கண்டென்ட் இல்லையா? எஸ், அவையை பார்த்து பயப்படுறவனுக்கு எதுக்கு புக்கு? நீ தான் புக்கு இருந்தாலும் போய் வாசிக்க மாட்டியே. அதே மாதிரி தான் வாழ் வச்சுருந்தாலும் நீ போய் சண்டை போட மாட்டியே அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ அப்போ இங்கேயும் கம்பேர் தான் பண்ணுறாரு, ஆனால் உவம உருபு வெளிப்படையாக வரல. அப்போ வெளிப்படையாக வராதனால இங்கேயும் நம்ம எடுத்துக்காட்டு உமைன்னு தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படியே அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். பல்லவை கற்றும் பயம் இலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் அப்படின்றாங்க. பல்லவை கற்றும் பயம் இலரே. அப்போ நிறையா படிச்சிருந்தாலும் கூட பயம் இலரே, பயம் இல்லாதவன், நல் அவையுள் நன்கு செல சொல்லாதார். ஒரு அவையில் நல்லா சொல்ல தெரியாதவன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்படியே இறுதி வந்து விட்டோம். ஓகே. கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார்ன்றாங்க. அப்போது பிரிக்கிறோம், மாற்றி வாசிக்க போகிறோம். கற்றறிந்தும் படிச்சிருந்தாலும் கூட நல்லார் அவை அஞ்சுவார். அப்போ நல்லவற்றை படிச்சிருந்தாலும் கூட அவை அஞ்சுபவர்கள் எப்படி இருக்காங்களாம்? கல்லாதவரின் கடை என்ப. கல்லாதவனா படிக்காதவன், படிக்காதவங்களாம் கடைசி. ஏன்னா நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா அவையில் எல்லார் முன்னாடியும் படித்த விஷயத்த சொல்லணும்ல, சொல்ல தெரிலனா படிக்காதவனுக்கெலாம் பின்னாடி தான் ஏன் நீனு அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைய பதிவின் இறுதி திருக்குறளுக்கு வந்துட்டோம். உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் கலன் அஞ்சி கற்ற செல சொல்லாதார். அப்போ உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர்ன்றாங்க. ஒப்பர்னா கம்பேர் பண்ணுறார். ஊம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. உளர் எனினும் இருக்கிறான் அப்படின்னாலும் இல்லாரோடு, அப்போ உயிரை சொல்கிறார். உயிரோடு இருந்தாலும் இல்லாதவனாகத்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறேன் ஒப்பர். அது மாதிரி களநஞ்சி கற்ற செல சொல்லாதார். அதே மாதிரி தாங்க களநஞ்சி இருக்கக்கூடிய அவை அஞ்சி அதை தெளிவாக சொல்லாதவன், படிச்சிருந்தாலும் படிக்காதவனாக தான் கன்சிடர் பண்ணப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், இதோட நமக்கு
இந்த பதிவு முடிவுக்கு வருகிறது. மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.